வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் புதிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய் என்ன வகையான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார், எந்த வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெற முடியும், எப்போது வரை இந்த சலுகை அமலில் இருக்கும் என்பது சார்ந்து கூடுதல் விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த புதிய திட்டம் 2026 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இத்திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2031ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். தமிழக அரசின் நிதித்துறை செயலர் MA சித்திக் வெளியிட்ட அரசாணையின்படி இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், அவர்களின் வாழ்க்கை துணையர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவரும் பயனடைய உள்ளார்கள். இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் ரூபாய் 7,50,000 வரை பணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை பெறும் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 46 வகையான தீவிர நோய்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவு காப்பீட்டின் கீழ் வழங்கப்படும். புதிய திட்டத்தில் மொத்தம் 2,992 மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனோடு தமிழ்நாடு முழுவதும் 1,535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த காப்பீடு திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் பயனாளிகள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் எளிதாக சிகிச்சைகள் பெற முடியும். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாக அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் உட்பட பல்வேறு பிரிவு பணியாளர்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கான காப்பீடு பிரீமியத்தை தமிழக அரசை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர்களுக்கு எந்த கூடுதல் நிதி சுமையும் இல்லாமல் இந்த திட்டம் மூலம் பயன்பெற முடியும். மேலும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில், அதாவது CPS-இன் கீழ் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையருக்கு பொருந்தும். அதேபோல தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இத்திட்டத்தின் பயனை பெறுவார். மொத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையினை நிதி சுமையின்றி வழங்கும் நோக்கத்தில் இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ செலவுகளால் ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையை குறைத்து தேவையான நேரத்தில் தரமான சிகிச்சை உறுதி செய்யும் முக்கியமான நலத்திட்டமாக இது அமையும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.